டாக்டர் ராஜரத்னம் மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை லைஃப்லைன் மருத்துவமனையோடு இணைந்து மகளிருக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாமினை சென்னை மயிலாப்பூரில் நடத்தினர். டாக்டர் ராஜரத்னம் மருத்துவ மற்றும் கல்வி அறக்கட்டளை லைஃப்லைன் மருத்துவமனையோடு இணைந்து மகளிருக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது. டாக்டர் ராஜரத்னம் மருத்துவ மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் மகளிருக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் மயிலாப்பூர் வெங்கடேச அக்ரஹாரம் தெருவில் நடைபெற்றது. லைஃப்லைன் மேலாண்மை இயக்குனர் மருத்துவர் JS ராஜ்குமார் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மகளிருக்கான இலவச புற்றுநோய் கண்டறியும் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தனது ஆலோசனைகளை வழங்கினார். இந்த மார்பக புற்றுநோய் கண்டறியும் இலவச மருத்துவ முகாம்களில் கலந்து கொண்டு முதற்கட்ட பரிசோதனையை செய்து கொள்வதன் மூலம் பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்றும், இந்த மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை எவ்விதமான வலியுமின்றி மிக எளிமையான முறையில் செய்யப்படுவதாகவும், மார்பக புற்றுநோய் குறித்த இலவச பரிசோதனை முகாம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வாரந்தோறும் நடத்தப்பட இருப்பதாக மருத்துவர் JS ராஜ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். வணக்கம், என் பேரு டாக்டர் JS ராஜ்குமார், லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்து. இன்னைக்கு ஒரு நல்ல மார்பக புற்றுநோய் கண்டறிதல் முகாம இப்ப பண்ணிருக்கிறோம். இங்க இருக்கிற பலருடைய உழைப்பு, இதனால 50க்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு யாருக்கு இந்த ஏர்லி பிரஸ்ட் கேன்சர் சொல்லுவோம், மார்பக புற்றுநோய், அதுக்கு ஒரு லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த டிவைஸ், இந்த கருவிகள் மத்திய சர்க்காரால அங்கீகரிக்கப்பட்ட கருவிகள் இங்கே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமாக கிளவுட் மூலமாக நுழைந்து எந்தெந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கோ இல்லையோ நம்மளால சொல்ல முடியுது. இதோட அழகு என்னன்னா, இது ரேடியேஷன் இல்ல, பெண்களுக்கு வலியும் இல்ல, ஒரு பெரிய மெஷின் இல்ல, பெண்கள் ஒரு மருத்துவமனைக்கு போக தேவையில்லை, மெஷினே இங்க வர முடியும். அண்ட் இதுல எந்தவித ஒரு வலியும் இல்லாம, டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம இலவசமா பண்றோம். இன்னைக்கு இங்க மயிலாப்பூர்ல 50 பெண்களுக்கு பண்ணிருக்கிறோம். இது மாதிரி அடிக்கடி பல பெண்களுக்கு இது செஞ்சு, யாருக்கெல்லாம் அந்த ஏர்லி ஸ்டேஜ் மார்பக புற்றுநோய் இருக்கோ அவங்களுக்கு பிடிச்சு அவங்களுக்கு சரியான சிகிச்சைகளை கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பு இல்லாம செய்யலாம் சொல்ல விரும்புறேன். கடைசி பாயிண்ட், பெண்களுக்கு புற்றுநோயில நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது இன்னைக்கு மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது மார்பக புற்றுநோய் தான். நம்பர் 2ல இருக்கிறது கர்ப்பப்பையோட கீழ்ப்பகுதி புற்றுநோய், அதுக்கும் இங்க ஒரு சிலருக்கு செக் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ பிரஸ்ட் கேன்சர் அண்ட் cervical கேன்சர் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 கில்லர்ஸ். பெண்கள் இறந்து போறது இந்த 2 விஷயங்களால தான். அதனால எங்களுக்கு நாங்க எல்லாரும் இங்க ஒரு கூக்குரல் விட்டு எல்லாரும் கூப்பிட்டு இந்த மாதிரி பல மருத்துவ முகாம்கள் செய்யறதுக்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறோம். இதுக்கு பலர் இங்க மிஸ்டர் சிவகுமார், மிஸ்டர் சுந்தர், மிஸ்டர் பாஸ்கர், மிஸ்டர் சரவணன், மிஸ்டர் மோகன், பலர் இங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதே போல பெண்கள்ல மிஸ்ஸஸ் கவிதா, மிஸ்ஸஸ் மீனா, டாக்டர் மிஸ்ஸஸ் ராதா, பலர் இந்த மாதிரி அண்ட் ஷாமலா அவங்க வீடியோ கொடுத்து எல்லாரும் இங்க வரலான்னு பக்கத்துல இருக்கிற குடிகள்ல எல்லாரும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு 100 கோடி பேரை இருப்போம் என்கிற ஒரு முயற்சி பார்த்ததுக்கு, வெற்றி கண்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். இப்ப வரைக்கும் பண்ண 30லயோ 40லயோ 20 கொஞ்சம் பாசிட்டிவ் வந்திருக்கு. இவங்களுக்கு அடுத்த தளத்துல உள்ள டெஸ்ட் மேமோகிராம் சொல்லுவோம், இன்னும் நுண்ணியமா பார்த்து இந்த பாசிட்டிவ் நிஜமாவே கேன்சரா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யறோம். அவங்களுக்கு அது பாசிட்டிவா வந்தாதான் அது கேன்சர்னு சொல்ல முடியும். சோ இந்த டெஸ்ட்ல பாசிட்டிவா வந்தா நார்மல் இல்லை என்ற அளவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர இதுல உங்களுக்கு கேன்சர்னு சொல்லவே முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணி அப்புறம் உங்களுக்கு தக்க நடவடிக்கைகள் எல்லாருக்கும் பண்ணணும், சிகிச்சை எல்லாருக்கும் அளிக்கணும். நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் 5 அல்லது 6 முகாம்கள் ஒவ்வொரு மாசமும் பண்ணலான்னு ஒரு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டு புண்ணியத்துல மேல கூட வரலாம். எப்ப நமக்கு வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் பலர் இருக்கும்பொழுது, தன் வீடை கொடுத்து நீங்க பண்ணலாம்னு சொல்ற ஷாமலா போன்ற ஆட்கள் இருக்கும்பொழுது, நமது மக்களுக்கு நம்ம உடம்புக்கு நம்ம தான் பாத்துக்கணுங்கிற ஒரு கோட்பாடு எல்லாருக்கும் பரவலாயிடுச்சுன்னா, நம்ம பெண்களை நாம பாக்குறதுக்கு அவங்க ரெடினா சரத்குமார் வார்த்தையில் அவங்க ரெடினா நாங்க ரெடி. பெண்களுக்கான நோய் தாக்குதலில் மார்பக புற்றுநோய் முதலிடத்தில் இருப்பதாகவும், பெண்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து மகளிரை காப்பாற்றுவதற்காகவே
இந்த இலவச சிகிச்சை முகாம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். மயிலாப்பூர் வெங்கடேஷ் அக்ரஹாரம் பகுதியில் இந்த முகாம் நடத்துவதற்கு நமது வீட்டினை வழங்கிய உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதர்களுக்கு தனது நன்றிகளை மருத்துவர் ராஜ்குமார் தெரிவித்துக் கொண்டார். இந்த மார்பக புற்றுநோய் கண்டறியும் இலவச பரிசோதனை முகாமில் 80க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வில் இருவருக்கு புற்றுநோய் குறித்த அறிகுறிகள் இருப்பதாகவும், ஆனால் அந்த அறிகுறிகள் உறுதியானதல்ல என்றும் மற்றொரு ஆய்வின் மூலமாக மட்டுமே உறுதி செய்ய முடியும் என தெரிவித்தனர். இந்த மார்பக புற்றுநோய் குறித்த இலவச பரிசோதனை முகாமிற்கு தன்னார்வலர்கள் அதிகமானோர் தங்களது ஒத்துழைப்பை நல்கியதாகவும், பெண்கள் தங்களின் உடல்நலம் குறித்து இந்த பரிசோதனைக்கு மிகுந்த ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் என தெரிவித்தனர். மார்பக புற்றுநோய் குறித்த இலவச பரிசோதனை முகாம் வாரந்தோறும் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட இருப்பதாக மருத்துவர் கே. ராஜ்குமார் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்.